ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் பந்திப்பூர் ஆக்ஷன் ஹீரோ பீமாவை பற்றியும் அவர் ரீசெண்டாக பண்ண இந்தியன் கார் ஹண்டிங் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். யூஷுவல் சஃபாரி மாதிரி இந்த சஃபாரி ஸ்டார்ட் ஆகலை. பிகாஸ் இங்கே இருக்கிற எல்லா டிரைவர் அண்ட் கைட்ஸ்க்கும் தெரியும் பீமா ஹண்ட் பண்ணியிருக்குன்னு. அப்படிப்பட்ட பரபரப்பான சுச்சுவேஷனில் தான் இந்த சஃபாரி ஸ்டார்ட் ஆச்சு. சஃபாரி ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே கண்டினியூஸாக நம்மளுக்கு ரோட் சைட்லேயே எலிஃபண்ட் சைட்டிங் ஆச்சு. அடுத்து இந்த 2 யங் டஸ்கர்ஸ் அதோட ஃபேமிலி கிட்ட வர சஃபாரி வெஹிக்கிள்ஸை வார்ன் பண்ணுறதை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி வார்ன் பண்ணும்போது அதை விட்டு விலகி போகிறது தான் நமக்கு நல்லது. எலிஃபண்ட்ஸ் எப்போவுமே டைரெக்டாக அட்டாக் பண்ணாது. நமக்கு கொடுக்குற வார்னிங்கை புரிஞ்சிக்காம அகைன் நம்ம கிட்ட போகும்போது தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. சஃபாரியை பொறுத்த வரைக்கும் 100% டைகர் சைட்டிங் ஆகும்னு எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த மாதிரி ஹண்டிங் டைமில் சஃபாரியை பிளான் பண்ணால் 60% டைகர் சைட்டிங் சான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சோலோவாக ட்ராவல் பண்ணி வந்த எனக்கு என்ன சைட்டிங் ஆச்சுன்னு வாங்க பார்க்கலாம். எலிஃபண்ட் சைட்டான இடத்த கிராஸ் பண்ணதும் கைட் சொன்னது, வேறு எங்கேயும் வெஹிக்கிளை நிறுத்த வேண்டாம், ஹண்டிங் நடந்த பிளேஸ்க்கு போனால் டைகர் சைட்டிங்காக அதிகமாக சான்ஸ் இருக்குன்னு. எங்கள் வெஹிக்கிளில் இருந்த எல்லாரும் அதை கேட்டு கோஆப்ரேட் பண்ணதுனால நம்ம குயிக்காக அந்த பிளேஸை ரீச் ஆக முடிஞ்சுது. சஃபாரியில் இப்படி நிறைய வெஹிக்கிள்ஸ் ஒரே பிளேஸில் நிற்கிறத பார்த்தா அங்கே டைகர் இருக்குன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அங்கே நம்ம பார்த்தது பீமா கொடூரமாக ஹண்ட் பண்ண இந்தியன் காரையும் அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயே நல்லா சாப்பிட்டு படுத்துட்டு இருந்த பீமாவையும் தான். பீமாவை ஏன் ஆக்ஷன் ஹீரோன்னு சொல்கிறேன்னு எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க. பீமா அவ்வளோ போல்டான டைகர். எவ்வளவு சஃபாரி வெஹிக்கிள்ஸ் நின்னாலும் அவன் கொஞ்சம் கூட அதை மதிக்கவே மாட்டான். அது மட்டும் இல்லை, இந்த பந்திப்பூர் சஃபாரியில் பீமா ஒரு ப்ரைம் டைகரும் கூட. இங்கே அவனுக்கு இருக்கிற டெரிட்டரியும் அவ்வளவு பெருசு. வேறு எந்த டைகரும் பீமாவை பார்த்தா அதோட பார்வையிலேருந்து விலகி போகணும்னு தான் யோசிக்கும். அவ்வளவு டாமினேஷனும் இந்த ஃபாரஸ்ட்டோட கிங்குன்னு கூட அவனை சொல்லலாம். ஃபஸ்ட்டு சஃபாரிலேயே பீமாவை நம்ம பார்த்துருந்தாலும் அடுத்தடுத்து 3 சஃபாரியாக புக் பண்ணியிருந்தோம் அகைன் நம்ம பீமாவை பார்க்க. அப்படி போனால் நமக்கு சைட்டிங் ஆச்சா இல்லையான்னு இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செகண்ட் சஃபாரி ஈவினிங் 3:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு. அகைன் சேம் பீமா ஹண்டிங் பண்ண பிளேஸை டார்கெட் பண்ணி தான் எல்லா சஃபாரி வெஹிக்கிள்ஸும் மூவ் ஆச்சு. நம்மளும் அங்கே தான் போனோம். ஹண்டிங் நடந்த பிளேஸில் பீமாவை இந்த முறை பார்க்க முடியல. பட் அந்த இந்தியன் கார் நம்ம ஃபஸ்ட்டு சஃபாரியில் பார்த்ததை விட பாதி அளவுக்கு தான் இருந்துச்சு. கண்டிப்பாக பீமா சாப்பிட வாய்ப்பில்லை. இங்கே பார்டர் ஃபீமேல் டைகர்னு ஒன்று இருக்குது, அது சாப்பிட்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு கைட் சொன்னார். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா நமக்கு எந்த அனிமல் மூமெண்ட்ஸும் இல்லாததால் அங்கேருந்து வாட்டர் ஹோல் ஏரியாவை டார்கெட் பண்ணி ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். பிகாஸ் டைகர் அதிகமாக சாப்பிட்டதால் பாடி ஹீட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்ண வாட்டர் ஹோல் ஏரியாவுக்கு தண்ணி குடிக்கவும் டெம்பரேச்சர் குறைக்க தண்ணிக்குள்ளே இருக்கலான்னு தேடிட்டு இருந்தோம். அங்கே நம்ம பார்த்தது இந்த சர்பன்ட் ஈகிள். பார்க்க இவ்வளவு அழகாக கம்பீரமாக இருந்தாலும் இதோட 90% ஃபுட் ஸ்னேக்ஸ் மட்டும்தான். இதை நம்ம ஃபாரஸ்ட்டில் உயரமான மரங்களில் ஈஸியாக பார்க்க முடியும். நெக்ஸ்ட் அங்கேருந்து மூவ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு இந்தியன் கார் கூட்டத்தை பார்த்தோம். இந்தியன் கார்ஸ் பார்க்க ரொம்ப அமைதியாக இருக்கலாம், பட் மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல் கூட. இதை நம்ம ஊட்டி குன்னூர் மாதிரியான ஹில் ஸ்டேஷனில் அதிகமாக பார்த்துருக்கோம். எலிஃபண்ட்ஸ்க்கும் இந்தியன் கார்ஸுக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. எப்பவும் ஃபேமிலியாக கூட்டமாக தான் இருக்கும்.
இந்த சைட்டிங் முடிஞ்ச கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு இன்னொரு சைட்டிங்கும் ஆச்சு. பொதுவாக இந்த மாதிரி ஸ்மால் எலிஃபண்ட் ஃபேமிலியாக தான் இருக்கும். பட் இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆள் தான். பெரிய சஃபாரி வெஹிக்கிள்னு கூட பார்த்து பயப்படாமல் எங்களை பயமுறுத்த பயங்கரமான பார்வையோட முன்னாடி வந்து நின்னான். இந்த குட்டி கும்பனோட க்யூட்டான மூமெண்ட்டோட எங்களோட செகண்ட் சஃபாரி எண்டுக்கு வந்துச்சு. ஆஸ் யூஷுவல் இந்த 3வது சஃபாரிலையும் எங்களோட மெயின் டார்கெட் பீமாவை பார்க்கணும் தான். பீமா முன்னாடி ஹண்டிங் பண்ண இடத்துலையும் பக்கத்தில் இருக்கிற வாட்டர் ஹோல் ஏரியாலையும் ஹண்டிங் நடந்த இடத்துலையும் சஃபாரி வெஹிக்கிள் எல்லாம் பீமாவை ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துலையாவது பீமா கண்ணில் பட்டுருவானான்னு ரொம்பவுமே ஆர்வமாக தேடிட்டு இருந்தோம். ஆனால் எவ்வளவு சர்ச் பண்ணியும் எங்கேயுமே பீமாவை பார்க்க முடியல. அந்த நேரத்தில் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் சஃபாரியில் எப்போ என்ன நடக்குன்னு யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்படி ஒரு சீனை சஃபாரியில் பார்க்கணுன்னா நமக்கு டைமிங்கும் லக்கும் ரொம்ப முக்கியம். அம்மா தண்ணி குடிக்கிறத பார்த்த குட்டி யானை அதுவும் தண்ணி குடிக்க வந்துச்சு. குட்டி யானை வளர வளர அதோட அம்மா கிட்ட இருந்து தான் எல்லா விஷயத்தையும் கற்றுக்க ஆரம்பிக்கும். அப்படி கற்றுக்கிற பாடம் தான் இந்த விஷுவல். அங்கேருந்து கொஞ்ச தூரம் கிராஸ் ஆனதும் நம்ம இந்த எலிஃபண்ட் கூட்டத்தையும் பார்த்தோம். என்னடா இந்த குட்டியான இவ்வளோ அழகாக தும்பிக்கை தூக்கி காமிக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆனால் உண்மையிலேயே அது நமக்கு கொடுக்குற ஒரு வார்னிங்காக கூட இருக்கலாம். யானை குட்டியை பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக அழகாக தான் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸை கொடுத்து ரசிக்கிறதா நமக்கு நல்லது. காடில் அழகாக ரசிக்கலாம், ஆனால் அந்த அழகுக்கும் ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ் இருக்கணும். அங்கேருந்து மூவ் ஆன நாங்கள் பீமா ஹண்டிங் பண்ண பிளேஸுக்கு தான் வந்தோம். அப்படி போனால் நமக்கு பீமாவை பார்க்க முடியல. மறுபடியும் ஒரு ஏமாற்றம் தான். சரி, இதுக்கு மேலே இங்கேருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணி அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆனோம், அடுத்த சைட்டிங்கை தேடி. பந்திப்பூர் சவுத் இந்தியாவோட நம்பர் 1 டெஸ்டினேஷனாக இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிற கைட்ஸும் டிரைவரும் ஒரு முக்கிய காரணம். ಟೈಗರ್ಗಳು ನೋಡಿದ್ರಲ್ಲ, ದೇ ಆರ್ ಟೆರಿಟೋರಿಯಲ್ ಅನಿಮಲ್ಸ್. ದೇ ಲಿವ್ ಇನ್ ಅ ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ ಏರಿಯಾ. ಒನ್ ಅಡಲ್ಟ್ ಟೈಗರ್ ಇಟ್ ವಿಲ್ ನಾಟ್ ಮೂವ್ ಟು ಅನದರ್ ಟೈಗರ್ ಟೆರಿಟರಿ. ಇಫ್ ದೇ ಮೂವ್ ದೇ ವಿಲ್ ಫೈಟ್ ಈಚ್ ಅದರ್ ಫಾರ್ ಟೆರಿಟರಿ. ಓಕೆ, ಅಂಡ್ ದ ಟೈಗರ್ ಇಸ್ ದ ಅಪೆಕ್ಸ್ ಪ್ರೇಡೇಟರ್. ಯು ನೋ ದೇ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಹಂಟ್ ಎವ್ರಿಥಿಂಗ್. ಮೇನ್ಲಿ ಅವು ಯಾವುದನ್ನು ಹಂಟ್ ಮಾಡುತ್ತೆ ಅಂದರೆ spotted deers, sambar deer, barking deers. So they hunt Indian gaur, the bison, Indian bison. So sometimes they hunt sloth bears also. Sloth bears. So elephant cow is the easiest prey for tigers. ಆನೆ ಮರಿಗಳು. ಸೊ ಆನೆ ಮರಿಗಳು ನಾವು ಮೇಲ್ ಟೈಗರ್ಗಳು ಆ್ಯಕ್ಚುಲಿ ಜಾಸ್ತಿ ಹಂಟ್ ಮಾಡ್ತವೆ. ಯಾಕಂದರೆ ಅವು ತುಂಬ ಈಸಿ. ಯಾವುದೇ ಬೇರೆ ಪ್ರೇಗೆ ಹೋಲಿಸ್ಕೊಂಡ್ರೆ ಆನೆ ಮರಿಗಳನ್ನ ಹಂಟ್ ಮಾಡೋದು ತುಂಬ ಈಸಿ. ಆ್ಯಂಡ್ ಇಫ್ ದೇ ಗೆಟ್ ಅ ಚಾನ್ಸ್ ದೇ ಹಂಟ್ ಲೆಪರ್ಡ್ಸ್ ಆಲ್ಸೋ. ಲೆಪರ್ಡ್ಗಳನ್ನೂ ಕೂಡ ಹಂಟ್ ಮಾಡ್ತಾರೆ.
அவங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட்டை பற்றியும் இங்கே இருக்கிற அனிமலோட பிஹேவியர்ஸை பற்றியும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு அனிமல் எங்கே இருக்கலாம், எந்த வழியாக போகும், எங்கே சர்ச் பண்ணணும், இதெல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக ரொம்ப கிளியராக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஃபாரஸ்ட் ரோட்டில் ஒரு டிரைவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ முக்கியம்னு இந்த கிளிப்பிங்கை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ராக்கில் ஆப்போசிட் சைடில் சஃபாரி வெஹிக்கிள் வரும்போது இவங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸாக வழிவிட்டு போகிறாங்கன்னு நீங்களே பாருங்கள். எங்கே வெஹிக்கிள்ஸை ஓரமாக நிறுத்தணும், எவ்வளவு ஸ்பேஸ் விடணும், ஆப்போசிட் வெஹிக்கிளை எப்படி சேஃபாக கடந்து போகணும், அது எல்லாமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற டிரைவர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை கவனிச்சிங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆப்போசிட்லேருந்து வர சஃபாரி டிரைவர்ஸ் கிட்ட எந்த அனிமலை பார்த்தீங்க, எங்கே பார்த்தீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அடுத்ததாக எந்த ரூட்டில் போனால் நல்ல சைட்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எந்த பகுதியில் அனிமல் மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் ஒரு சஃபாரியில் ஒரு அனிமலை மட்டும் பார்த்துட்டு திரும்பாமல் தொடர்ந்து நல்ல சைட்டிங் கிடைக்கிற மாதிரி டிரைவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அங்கேருந்து மூவ் ஆனதும் நமக்கு ஒரு பெரிய எலிஃபண்ட் கூட்டம் கண்ணில் பட்டுச்சு. அதில் ஒரு யானை தன்னோட மேலே தும்பிக்கையால் மண்ணாளி போட்டுக்கிற இந்த அழகான மூமெண்ட்டை உங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்லோமோ விஷுவலாக காமிக்கிறேன். இந்த மாதிரி நேச்சுரல் பிஹேவியரை க்ளோஸாக பார்க்குறது தான் சஃபாரியில் கிடைக்கிற மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்ச நேரத்தில் நமக்கு பின்னாடி வந்த சஃபாரி வெஹிக்கிளை இந்த முழு எலிஃபண்ட் கூட்டமும் சேர்ந்து வார்ன் பண்ண ஆரம்பிச்சுது. அந்த நேரத்தில் தான் புரிஞ்சுது குட்டியான இருக்கும்போது இந்த கூட்டம் எவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்கும்னு. நெக்ஸ்ட் சைட்டிங் நம்ம சஃபாரி ட்ராக்லேயே ஒரு சிங்கிள் எலிஃபண்ட் நின்றுட்டு இருந்தது. நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக அந்த எலிஃபண்ட் கிட்ட போக ஆரம்பித்தோம். நம்ம கிட்ட போக போக அது நம்மளை சார்ஜ் பண்ணுற மாதிரி சவுண்டு கொடுத்தது. அந்த நேரத்தில் தான் நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, இது தனியாக நிற்கலை. அதுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய எலிஃபண்ட் கூட்டமே நின்றுட்டு இருந்துச்சு. அதில் குட்டி யானையும் இருந்துச்சு. குட்டி யானை இருக்கிறதால தான் அந்த பெரிய யானை நமக்கு சவுண்டை கொடுத்துருக்கு. ஒரு சிங்கிள் எலிஃபண்ட் நிற்கிதுன்னு நினச்சி கிட்ட போனால் நமக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய குடும்பமே இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த எலிஃபண்ட் சைட்டிங்கை பார்த்துட்டு மூவ் ஆன கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம சஃபாரி ட்ராக் ஆப்போசிட் சைடில் போயிட்டு இருந்த ஒரு ஃப்ரெஷ் டைகர் பக்மார்க்கை நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த பக்மார்க்கை பார்த்ததும் டைகர் இங்கே ரீசெண்டாக போயிருக்குன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இப்படி அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு டைகரை நேரில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதோட பக்மார்க்ஸை ட்ராக் பண்ணி போனால் அந்த டைகரை லொக்கேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த பக்மார்க்ஸை ஃபாலோ பண்ணி நாங்களும் மெதுவாக மூவ் ஆனோம். கடைசியில் ஒரு வாட்டர் ஹோல் ஏரியா பக்கத்தில் போனப்போ நாங்கள் இத்தனை நேரம் தேடிட்டு இருந்த பீமாவை ஃபைனலி நேரில் பார்த்துட்டோம். வாட்டர் ஹோல் ஏரியாவுக்கு பக்கத்தில் எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப கூலாக படுத்து தூங்கிட்டு இருந்தான். சுற்றி எத்தனை சஃபாரி வெஹிக்கிள் நின்றுட்டு இருந்தாலும் பீமாவுக்கு அதை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லை. இதுதான் பீமா. ஃபாரஸ்ட்டில் அவனோட ப்ரெசன்ஸை காட்டுறதுக்கு அவன் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அவன் அப்படியே அமைதியாக படுத்திருந்தாலே போதும். அந்த ஹோல் ஏரியாவோட அட்டென்ஷனும் அவன் மேலே தான். சம்டைம்ஸ் வைல்ட் லைஃப்பில் பெஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆக்ஷனில் கிடைக்காது, இப்படிப்பட்ட அமைதியான மூமெண்ட்ஸில் தான் கிடைக்கும். வைல்ட் லைஃப் சஃபாரியில் நம்ம ஒரு அனிமலை தேடி போகலாம், ஆனால் எப்போ எங்கே எப்படி அந்த சைட்டிங் கிடைக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் ஒவ்வொரு சஃபாரியும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புது ஸ்டோரி. இந்த பீமா சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய வைல்ட் லைஃப் அட்வென்ச்சரஸோட மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் keep exploring, keep experiencing new way to fly.